வெல்கம் டு நாகாஸ் vlog. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பும் மீன் வறுவலும் தான் செய்ய போகிறோம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிட்டு கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு வைக்கும்போது நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் கடுகு வந்து இப்போ சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து அது நல்லா வந்து பொரியணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இது கூட வெந்தயம் வந்து ஆட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது ரெண்டும் வந்து நல்லா பொரியணும். இப்போ நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு. எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து சேருங்க, அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை வந்து இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து வெங்காயத்தை வதக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கணும். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து கட் பண்ண வேணாம், அப்படியே வந்து போடுங்க. பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், ரெண்டுமே வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து அதையும் வந்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. பாருங்கள், எல்லாமே வந்து இப்போ நல்லா வந்து வதங்கிடுச்சு. எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வதங்கணும். சிம்மில் வந்து வச்சுக்கோங்க அடுப்பு. இப்போ இது கூட வந்து தனி மிளகாய்த்தூளும் குழம்பு மிளகாய்த்தூளும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் சேருங்க. குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு வந்து ஏற்ற மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டும் வந்து நம்ம இந்த மசாலாவை எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அதோட ராஸ்மெல் வந்து போகணும். கொஞ்சம் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், வதக்க வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ராஸ்மெல்லும் வந்து போயிடுச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேருங்க, ரொம்ப சேர்க்க வேணாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம வந்து மிக்ஸ் பண்ண அது வந்து கிரேவி மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு இதுலேருந்து வந்து ஆயில் வந்து பிரிஞ்சு வரும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த சைடு வந்து நம்ம வந்து சாதம் வந்து வச்சுக்கலாம். சாதம் வச்சாச்சு. அந்த சைடு குழம்பு வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து புளி வந்து சேர்க்கலாம். ஆல்ரெடி நான் வந்து புளியெல்லாம் கரைச்சி வச்சுட்டேன். அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து கொஞ்சம் தாராளமாக வந்து சேருங்க மீன் குழம்புக்கு, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளி சேர்த்துட்டு நல்லா வந்து அது கொதிக்கணும். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே வந்து மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சைடு வந்து சாதமும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ குழம்பு வந்து கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து உப்பு வந்து கல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு கூடவோ கம்மியாகவோ வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து மீனை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க மாங்காய் பீசஸை வந்து சேர்க்குறோம். சேர்த்துட்டு லாஸ்ட்டாக இறக்கும்போது சின்ன வெங்காயமும் பூண்டும் வந்து நல்லா தட்டிக்கோங்க. உரலில் தட்டிட்டு லாஸ்ட்டாக அதை வந்து ஆட் பண்ணுங்கள். அதை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மீன் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து மசாலா ரெடி பண்ணுறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் சோம்பு, கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டு கொஞ்சம் சேர்த்து கோர்ஸாக வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த சைடு வந்து ஒரு பவுலில் வந்து கோர்ஸாக அரைச்சி வச்ச அந்த பூண்டு, கருவேப்பிலை அரைச்சது, அப்புறம் வந்து தனி மிளகாய்த்தூள்,
ஃபிஷ் ஃப்ரை பவுடர், அப்புறம் உப்பு, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை எடுத்து இது கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்ச மீனை வந்து இப்போ வந்து ஒன்றா வந்து இதில் சேர்க்கலாம். சேர்த்து வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா வந்து அரைச்சிட்டு சேர்த்து பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே வந்து சும்மா வந்து கருவேப்பிலை வந்து வச்சுருக்கோம். ஒரு சைடு வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் சைடு வந்து திருப்பி போட்டுடலாம். ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணும்போது லோ ஃப்ளேம்லேயே வந்து ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக உள்ளே வந்து வெந்திருக்கும். பாருங்கள், நம்ம வச்ச குழம்பு வந்து எப்படி எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வந்து நல்லாயிருக்கு. இந்த சைடு வந்து ஃப்ரையும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம் எல்லா ஃபிஷ்ஷையும். ஃபிஷ் ஃப்ரை ரெடி, குழம்பும் ரெடி, சாதமும் வந்து ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.